இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முந்தி உள்ள வீடியோவில் காலர் குர்த்திக்கு பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போது அந்த பேட்டர்ன் ஷீட்டை அப்படியே மெட்டீரியலுக்கு மேலே வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை எப்படி தைக்கிறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக ப்ரொசீஜர் படி சொல்கிறேன். காலர் குர்த்திங்கும்போது அது குர்த்தா ஓப்பனிங்லாம் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து குர்த்தா ஓப்பன் வரும். அது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணி ஒரு பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை தான் நம்ம இப்போ இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வைக்கிற மாதிரி அந்த 3/4 இன்ச்சுக்கு மடக்கி வச்சு அயர்ன் பண்ணியிருக்கீங்களா, அந்த பீஸை இப்படியே வச்சு தைக்கணும். சென்டரில் வி கட் மாதிரி ஒரு கட் வரும். அந்த கட்டுக்கு மேலே அந்த கிளாத் அப்படியே வச்சு லாஸ்ட் வரைக்கும் துணியை மட்டும் விரித்து வச்சு தைக்கணும். இதில் நம்ம எவ்வளோ தான் அயர்ன் பண்ணி வச்சுருந்தாலுமே சின்ன சின்ன லைட்டாக நம்ம அந்த ஃபூட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த துணியில் வந்து லைட்டாக ஒரு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக பின் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வி மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பக்கம் துணியை மட்டும் சுருக்கிக்கணும். ஆனால் அங்கே நம்ம மெயின் பீஸ் ஒன்று வச்சுருக்கோம்ல அயர்ன் பண்ணி, அதை வந்து சுருக்கக்கூடாது. அது வந்து உள்ளே கவராகி வர மாதிரி கரெக்டாக வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இதை தைச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியாமலே போயிடும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். இது நார்மலாக நம்ம துணியை மடக்கி வச்சு தைக்கிற போது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்காக தான் அயர்ன் பண்ணி வச்சுருந்தா நீட்டாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து நீட் ஃபினிஷிங்கில் வரும். இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பட்டன் போலாக இருக்கட்டும் அல்லது பட்டன் தைக்கிறதா இருக்கட்டும், அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்கும், ஒட்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது நம்ம தைக்கும் போதே சின்ன சின்ன பிசுறு அங்கே நூல் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்று போல் இருக்குதா. ஸோ இப்படி மேலே மடக்கி வச்சுட்டு அந்த சென்டராக உள்ளதை சுருக்கி வைக்கும்போது இந்த மாதிரி வி கட் மாதிரி வரும். குர்த்திலலாம் நிறைய குர்த்தியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் பிளாக்கெட் குர்த்தா ஓப்பனிங். அதில் கீழ்ப்பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக வரும். நார்மலாக துணி மட்டும் வச்சு தைச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கேன்வாஸும் வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அது 2 கேன்வாஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி இருக்கும். அப்போது அது ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால ஊசியை மெதுவாக டர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த லென்த் வரைக்கும் ஓப்பன் வந்து கட் ஆகணுமோ அந்த லென்த் வரைக்கும் வச்சுட்டு அதை கட் பண்ணி தைச்சிக்கணும். ஓகேவா, தைச்சி முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து குர்த்தா ஓப்பனிங். ஃப்ரண்ட்லையும் பட்டன் வச்சு தைக்கணும், பட்டன் ஹோல் வரும். இது ஃப்ரண்ட் பீஸ் தைச்சாச்சா. இனி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து காலர் வந்து வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்தாலும் அந்த ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதுக்காக நம்ம வந்து இது ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் காலருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கிடையில் ஒரு காஃபி குடிச்சிக்கலாம். இப்போ காலருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது கழுத்தை ஒட்டினாப்பில் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அப்போ தான் காலர் வந்து கரெக்டாக வரும். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கணும். எனக்கு 7.5 வருது. அப்போ 15 இன்ச்சு காலர். அப்போ 7.5ங்கும்போது ஆன் ஃபோல்டில் நம்ம வந்து அந்த கேன்வாஸை வச்சுக்கணும். கேன்வாஸை மடக்கி 7 இன்ச்சு வச்சுக்கணும்.
7 இன்ச் 7.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 இன்ச் வந்து பேக் சைடு வரும், அதுக்கப்புறமா உள்ளது ஃப்ரண்ட் சைடு வரும். ஆனாலும் நம்ம வந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா 7.5 இன்ச் எங்கே முடியுதோ அங்கே ஒரு 3/4 இன்ச்சில் கீழ்ப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். லைட்டான ஒரு சின்ன கர்வ் வரும், அது நம்ம ஃப்ரெஞ்சு கர்வில் லைட்டாக டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7.5 இன்ச்சு அதில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே வச்சுட்டு இந்த ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு அதை ஸ்மூத்தாக ஒரு கர்வ் லைன் போட்டுக்கோங்க. கர்வ் லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 7.5 இருக்கணும்ல, அந்த 7.5 எங்கே வருதுன்னு சொல்லி அதில் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டேப்பை திரும்ப திரும்ப வச்சு எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, காலர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இதனாக்கி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் கரெக்டாக அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இதுக்கப்புறமா பேக் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு கீழ்ப்பக்கமாக வரணும். அப்போ தான் அது கழுத்தை சுற்றி கரெக்டாக வந்து உட்காரும். அப்படி இல்லைன்னா கழுத்து பக்கத்தில் பின்னாடி தூக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் காலர் வந்து எத்தனை விட்த்துக்கு வேணும், 1 இன்ச்சுக்கா 1.25 இன்ச்சுக்கா அதை வந்து நீங்களே டிசைட் பண்ணி அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச்சு காலர் வச்சுருக்கேன். அது முடிகிற இடத்துல அது கரெக்டாக 90 டிகிரிக்கு மேலே எடுத்து லைட்டான ஒரு கர்வ் கொடுத்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு முடியுது, இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அது ஃப்ரண்ட் ஷேப்பில் பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கேன்வாஸை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த கேன்வாஸை ஒரு 2 பீஸ் கிளாத்துக்கு மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணும்போது அந்த பெரிய பக்கம் இருக்கிற இடத்துல அப்படி ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணிக்கணும், ஏன்னா அதுக்கு மேலே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த முடிகிற இடத்துல இப்போது திருப்பி திருப்பி வச்சு கரெக்டாக டர்ன் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம். கேன்வாஸுக்கு மேலே தைக்காமல் கேன்வாஸை சுற்றினாப்பில் சைடு ஓரத்தில் தைக்கணும். கேன்வாஸ்க்கு மேலே தைச்சா அது டர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ கேன்வாஸை சுற்றி தைச்சிட்டு அது எல்லா பக்கத்துலேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த பிறகு கிராஸில் ஸ்லாஷ் பண்ணால் அந்த துணி வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே போல் வி மாதிரி கட் பண்ணி எடுத்து டர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போது டர்ன் பண்ணதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் உள்ள துணியில் இந்த பென்னு மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாலன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது சுடிதாரில் உள்பக்கமாட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க காலரை சுடிதாரில் உள்பக்கமாட்டு வச்சு அந்த கேன்வாஸ் இல்லாத பக்கத்தை வச்சு தைக்கணும். கேன்வாஸ் இருக்கிற பக்கம் வெளிப்பக்கம் மட்டும் நம்ம பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ரவுண்டாக ஷேப் ஆகிற இடத்துல லைட்டாக தான் டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஊசியை வந்து அப்படியே குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பணும். சில இடத்துல ஒவ்வொரு தையலாக தான் விழுற மாதிரி இருக்கும், ஸ்பீடாலாம் தைக்க முடியாது. கழுத்து முன்பக்கம் வளைவு வரும்போது அதில் கரெக்டாக வச்சு தைச்சி இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பக்கமாட்டு அந்த சின்ன சின்ன பிசுரெல்லாம் உள்ள தள்ளிட்டு அதை சுற்றி அது எந்த பக்கமாக வளையுதோ அதே போல் தான் வளைச்சி வைக்கணும். நமக்கு தெரிகிற மாதிரி அதை பிடிச்சி இழுத்து இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா காலர் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அந்த பக்கம் அசையாமல் இருக்கிறதுக்காக வேணால் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் உள்ளே வந்து காலர் வந்து நல்ல பெரிய காலர் வைக்காததுனால அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ காலர் ஃபினிஷிங்காக நீட்டாக வந்தாச்சு. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையை ஷோல்டர் கூடால வச்சு ஜாயின் பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஷர்ட்லலாம் ஓவர்லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க,
அந்த பீஸே தான் வச்சு உருட்டி தைச்சிருப்பாங்க. லுங்கிலலாம் உருட்டி தைக்கிற மாதிரி ஷர்ட்டில் தைச்சிருப்பாங்க. அந்த மெத்தட் தான் இங்கே குர்த்திக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தைக்கும்போது 2 கிளாத்தும் ஒன்று போல் இருந்ததுன்னா நம்மளை உருட்டி தைக்கிறப்ப தைக்க முடியாது. அதனால் உள்பக்கம் எந்த கிளாத்து போகுதோ அதை ரொம்ப சின்னதாக 1/4 இன்ச்சை விட கம்மியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள 1/2 இன்ச்சு கிளாத்தை அதை சுற்றி உருட்டி தைக்கணும். உருட்டி தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தைக்கணும். ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் ஸ்லீவ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். கை பக்கத்தை இழுக்காமல் அது எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதே டைரெக்ஷனில் வளைச்சி வச்சு தைக்கணும். நம்ம டைரெக்ஷனுக்கு இழுத்து தைச்சிங்கன்னா அதில் சுருக்கம் வந்துடும். இதுக்கப்புறம் உள்பக்கோல துணியை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மேலே வச்சு உருட்டி தைச்சிக்கலாம். இந்த பிசுரோடு சேர்த்து எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உள்ள கிளாத்தை வச்சு கவர் பண்ணி அதை தைச்சிக்கலாம். உருட்டி தைக்கும்போது அந்த வளைவு பக்கம்லாம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா தைக்கணும். இழுத்து வச்சு தைச்சா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது, அப்புறம் மொத்தமாக சொதப்பிடும். அந்த டேர்னிங்கில் வளைவு பக்கம் வரும்போது மட்டும் அந்த பீஸ் வந்து திரும்புறது கொஞ்சம் கஷ்டப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வச்சு தைக்கணும். இதுக்கப்புறம் கையோட எண்டு பக்கத்தை வந்து மடக்கி தைச்சிக்கலாம். கையோட எண்டு பக்கத்தை ஒரே ஒரு வாட்டி மட்டும் மடக்கக்கூடாது, 2 தடவை மடக்கணும். ஒரு தடவை மட்டும் மடக்கணுன்னா அது உருண்டு போயிடும். அப்படி உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு 2 தடவை மடக்கணும். சாரீ ஓரம் தைக்கிறப்ப கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் சாரீ ஓரம் தைக்கிறது உருளாமல் இருக்கும். இப்போ பாக்கெட்டுக்கு துணி கட் பண்ணிக்கலாமா? அதுக்கு தான் இப்படி கையை அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. சப்போஸ் நம்ம சின்னதாக கட் பண்ணியிருந்தா கையே உள்ளே போகாது. அதனால் நம்ம கையை அளவு வச்சு தைச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி கட் பண்ண துணியை சுடிதாரில் ஃபஸ்ட்டே ஒரு பின் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி தைச்சிட்டே இருக்கும்போது பின் பண்ணலாம், தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அவசரத்தில் அதை மாற்றி வச்சு தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக பின் பண்ணி வச்சு தைச்சிட்டு இதே போல் பதிச்சு ஒரு தையல் போடணும். இந்த தையல் போடலைன்னா சைடில் பாக்கெட் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்போ பக்கத்தில் கொஞ்சம் வீதியாக வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி தைக்கணும். எதில் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ட்ரேஸிங்க்கு மேலே தான் தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் எல்லாம் வரும். அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணாமலே தைக்கிறவங்க மாதிரி வரும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அவங்களோட கண் பார்வையிலேயே எத்தனை இன்ச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைச்சிருவாங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க சரி, இந்த டெக்னிக்லாம் தெரியணுங்கிறவங்க இதே போல் மெத்தடை ஃபாலோ பண்ணிடுவாங்க. பாக்கெட் தைக்கிறப்ப பாக்கெட்டு கீழ் பக்கத்தை ஸ்ட்ரைட்டாக அப்படியே துணியில் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்புறம் பாக்கெட்டுக்குள்ளே எதுவுமே போட முடியாமல் போயிடும். பாக்கெட் மட்டும்தான் இருக்கும், பாக்கெட்டுக்குள்ளே எதுவும் போட முடியாது. ஸோ சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கீழ் பக்கத்தை உருட்டி தைச்சிக்கலாம். பாக்கெட் எவ்வளோ வீதியாக இருக்குதுன்னு பார்க்கணுமா? இதுக்குள்ளே பென் எடுத்து வச்சாச்சு. பென் வந்து வெளியில் இல்லை, உள்ளே போயிடுச்சு. ஸோ ஒரு பென்னு, எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் எவ்வளோ போட்டால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு செக் பண்ணியாச்சு. கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உருட்டி தைச்சி முடிச்சதுக்கப்புறமா சுடிதார் ஃபினிஷ் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் மெயினாக ஒன்று இருக்குது, அது பட்டன் ஹோல் தைக்கணும். இப்போ உள்ள மிஷினில் அல்லது அது என்ன போர்ட்டபிள் மிஷின்லலாம் பட்டன் ஹோல் தைக்கிறதுக்குன்னு ஆப்ஷன் இருக்குது. அதிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுவே பட்டன் ஹோல் போட்டு அதுவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லாதப்ப மேனுவலாக தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த டெக்னிக். பட்டனுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது வந்து பட்டன் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத
அந்த ஹோல் மூலமாக பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேன்வாஸ் வச்சுருக்கனால கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் வந்து பிளாங்கெட் ஸ்டிச் போட்டு தைக்கணும். பிளாங்கெட் ஸ்டிச்சுனால் நம்ம நார்மலாக என்னது கொக்கியெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கர்ச்சீப் ஓரம் தைக்கிறதுக்கு, ஓவர்லாக் தைக்கிறதுக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை தான் இதில் ஃபாலோ பண்ணும். எம்ப்ராய்டரி மாதிரி அந்த நூல் பிசுறுலாம் வெளியில் வராமல் உள்ளே போகணும். அதுக்கேற்ற மாதிரி எந்த தையல் இருக்கோ அந்த தையல் தைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் போடுறது பிளாங்கெட் ஸ்டிச்சு. இதே போல் ஒரு பக்கம் ஃபுல்லாக தைச்சிட்டு அடுத்த பக்கத்துலேயும் ஃபினிஷ் பண்ணி தைச்சிட்டா பட்டன் ஹோல் ரெடி ஆயிரும். ஆல்ரெடி பட்டன் ஸ்டிச் பண்ணனால இது பட்டன் ஹோல் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டன் தைக்கலான்னா அது முடியாத காரியம். எவ்வளோ பெரிய அவசரமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பட்டன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் தைங்க. அதே போல் தான் ப்ளவுஸ்லேயும் ஃபஸ்ட்டு கொக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஐப்பட்டி தைக்கணும். ஸோ பட்டன் ஹோல் எல்லாம் தைச்சி குர்த்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு நீங்களே அவுட்புட் பாருங்கள். Chinese collar kurti with plackets.